ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அப்பியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவனுடைய முதல் வருகையும் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையும் ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமத்திலே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுது சொல்லப்பட்டது? குத்தின எண்ணெய் அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள், ஒரே மகனுக்காக அழுது புலம்புவதைப் போல புலம்புவார்கள். அந்த புலம்பல் அவர்களுடைய அழுகை அவர்களுக்கு ரட்சிப்பாக மாறும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு மகத்துவமான காரியங்களையும் கிரியைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த தியானங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றப்பட்டால், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டால், அவரால் என்னென்ன காரியங்களை செய்ய முடியும் என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோமே. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகிறது, பல பெயர்களில் அவர் அறியப்படுகிறார் என்பதையும் நாம் தியானிக்கிறோம். நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே அவதரித்தார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இவைகளெல்லாம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய சிலுவையின் மரணம், அதை செய்தவர்கள், அவர்களுக்கு என்ன விமோச்சனம் என்கிறதான விஷயத்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். சகரியாவினுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்களா? நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். இங்கே பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் ஆவியாகவும் விண்ணப்பங்களின் ஆவியாகவும் அறியப்படுகிறார். எதற்காக இங்கே கிருபையின் ஆவியாகவும் விண்ணப்பங்களின் ஆவியாகவும் அறியப்படுகிறார் என்கிற ஒரு கேள்வியை நாம் முன்வைக்கும் பொழுது, கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். மேசியாவாக, இரட்சகராக, கடவுளாக அல்லது யெகோவா யெஷுவாவாக மாம்சத்தில் வந்திருக்கிறார் என்கிறதான விஷயத்தை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாம் முறை நம்முடைய இரட்சகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு எக்கால சத்தத்தோடு திரும்பி வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய முதல் வருகையும் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையும் ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமத்திலே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுது சொல்லப்பட்டது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். கவனிங்கள், இந்த தீர்க்க தரிசனத்தில் கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், சிலுவை மரணம். கிறிஸ்து முதலாம் முறை இந்த உலகத்தில் வரும் பொழுது, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்பது சிலுவை மரணத்திற்கான அடையாளமும், கிறிஸ்து இரண்டாம் முறை இந்த உலகத்திற்கு வரும் பொழுது
அவர் உன் தலையை நசுக்குவார் என்பதனான வார்த்தைக்கான அடையாளமாகவும் கருதப்படுகிறது. அப்ப கிறிஸ்துவனுடைய முதல் வருகை, கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை ஆதியிலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட விஷயம். கிறிஸ்து இந்த உலகத்தில் இரண்டாம் முறை வரும் பொழுது தாவீது குடும்பம், யூதா குடும்பம், யூதா கோத்திரம் என்ன செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நான் கொடுக்கும் கிருபையின் ஆவியின் மூலமாகவும், நான் அவர்கள் மேல் அனுப்பும் விண்ணப்பங்களின் ஆவியின் மூலமாகவும் குத்தின என்னை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். ஒரே மகனுக்காக அழுது புலம்புவதைப் போல புலம்புவார்கள். அந்த புலம்பல், அவர்களுடைய அழுகை அவர்களுக்கு இரட்சிப்பாக மாறும். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி, யூதர்கள் இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான விஷயம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் யூதர்களுக்கு ஒரு முக்காடு போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதை நாம் அனைவரும் அறிந்ததே. யெஷுவா யார்? யெகோவா தான் யெஷுவாவாக வந்தார். யூதர்கள் யெகோவாவை வணங்குகிறவர்கள். அவர்தான் மாம்சத்தில் வந்தார் என்கிற வெளிப்பாடு அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக கர்த்தர் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊற்றும் பொழுது அவர்கள் இந்த யெஷுவாவை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்ன? பரிசுத்த ஆவியானவர். அவர் கிருபையின் ஆவியாகவும் விண்ணப்பங்களின் ஆவியாகவும் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார் என்கிறதான அற்புதமான வாக்குத்தத்தமான செய்தியை இந்த காலை வேளையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் தான் நம்மால் என்ன செய்ய முடிகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, இரட்சகராக, கடவுளாக, ஏன் இன்னும் சொல்லப்போனால் மேசியாவாக நம்மால் அறிக்கை செய்ய முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால் தான் கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவி இல்லை என்றால் நம்மால் அறிக்கை செய்ய முடியாது. நம்மை இயேசுவை இரட்சகராக அறிக்கை செய்ய வைப்பது பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானவர் சகரியாவின் மூலமாக கிருபையின் ஆவியானவராக நமக்கு அறியப்பட்டிருக்கிறார். கிருபையின் ஆவியானவராக அறியப்பட்டிருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்திலே விண்ணப்பங்களின் ஆவியானவராகவும் நமக்கு அறியப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு செய்கிற உதவி என்ன? அவர் நமக்கு செய்கிற அற்புதமான காரியம் என்ன? நாம் அவரிடத்துல, தேவனிடத்துல மன்றாடுவதற்கு, விண்ணப்பம் பண்ணுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? ஜெபிப்போம். சிலருக்கு அதிகமான நேரம் இல்லாவிட்டால் தேவனோடு ஒன்றி ஜெபிக்கிற அந்த ஜெப அனுபவம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவர்களுக்கு ஊற்றப்படவில்லை. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவி அவர்களுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறாரோ, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்கிற உதவி என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்ன? அவர் நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் மன்றாடுவதற்கு அவர் உதவி செய்கிறார். அவர் மன்றாட்டின் ஆவியானவராகவும் விண்ணப்பங்களின் ஆவியானவராகவும் அறியப்பட்டிருக்கிறார். அற்புதமான இந்த காலை பொழுதிலே நாம் தேவனிடத்தில் நம்முடைய எல்லா மன்றாட்டுகளையும் நாம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகளுக்கு அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவையில் நாம் இருக்கிறோம் என்கிற அறிவு நமக்கு தேவை. அந்த ஞானத்தையும் அந்த புத்தியையும் அந்த அறிவையும் தருவது பரிசுத்த ஆவியானவர். அது மட்டுமல்ல, நம்மை மன்றாட வைப்பவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். நம்மை ஜெபிக்க வைக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர். நம்மை விண்ணப்பிக்க வைக்கக்கூடியவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். உங்களுக்கு ஏராளமான தேவைகள் இருக்கலாம், மன்றாட்டுகள் இருக்கலாம், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், கவலைகள், கண்ணீர்கள், வியாதிகள், பலவீனங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே விதவிதமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்திலே இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் நாம் ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடத்திலே தேவைகளை சொல்ல வேண்டும். நம்முடைய அத்தனை காரியங்களையும் சொல்ல வேண்டும். காலை எழுந்தவுடனே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரிடத்தில் மன்றாடுவது, ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது. சரி, நாம் ஜெபிக்கணும். சிலர் சொல்கிறாங்க, என்னால் ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல, என்னால் ஆண்டவரிடத்தில் என்னுடைய எல்லா மன்றாட்டுகளையும் வைக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்பது தெரியுமா? ஏன்
ஒரு சிலர் மட்டும் ஜெபிக்கிறார்கள், ஒரு சிலரால் ஜெபிக்க முடிவதில்லை. அதற்கான காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுதல், நிரப்பப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் வேதம் படிக்கவும் மாட்டான், வேதத்தின்படி நடக்கவும் மாட்டான், ஜெபிக்கவும் மாட்டான், விண்ணப்பம் எதுவுமே இருக்காது. கர்த்தர் அருளின இந்த அற்புதமான வார்த்தைகளை நாம் படிக்க நம்மை தூண்டுவது பரிசுத்த ஆவியானவர். ஆகையினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு பிரைமரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜெபிக்க வைக்கவும், வேதம் வாசிக்கவும், வேதத்தின்படி நடக்கவும் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வாக்கு தத்தங்களில் ஒன்றுதான், நான் விண்ணப்பங்களின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தை இந்த காலவேளையில வாக்குத்தத்தமாக நாம் ஒவ்வொருவரும் பிடித்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே, என் மேலே, எங்கள் மேலே, எங்களுடைய குடும்பத்தின் மேலே, எங்களுடைய சபையின் மேலே உம்முடைய பரிசுத்த ஆவியாகிய கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் நீர் ஊற்றும். நாங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களுடைய எல்லா தேவைகளையும் மன்றாட்டுகளையும் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தரிடத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை கேட்கிறவர், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் கேட்கிறவர். கேட்கிறவர் மட்டுமல்ல, அந்த விண்ணப்பங்கள் அனைத்திற்கும், அந்த மன்றாட்டு அனைத்திற்கும் நமக்கு பதில் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், நம்மை ஜெபிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவர். கேட்போமா? எல்லோரும் இணைந்து, உம்முடைய பரிசுத்த ஆவியாகிய கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. நாங்கள் அதன் மூலமாக உம்மை இரட்சகராகவும் தெய்வமாகவும் அறிக்கை செய்வதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய எல்லா தேவைகளையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் உம்மிடத்தில் ஏறெடுப்பதற்கு உம்முடைய தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக என்கிற மன்றாட்டோடு கூட இந்த காலை தியானத்தை நாம் நிறைவு செய்யலாம். வாருங்கள், இணைந்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே சகரியாவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் ஆவியானவராகவும் விண்ணப்பங்களின் ஆவியானவராகவும் எங்களுக்கு அறியப்பட்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தாவீது யூதா குடும்பத்தின் மேலே நீர் ஊற்றப் போகிற இந்த பரிசுத்த ஆவியானவராகிய கிருபை மற்றும் விண்ணப்பங்களின் ஆவியானவர் மூலமாக குத்தினவரை பார்க்கும் பொழுது, நீர் இரண்டாம் முறை வரும் பொழுது அவர்கள் அழுது புலம்பி உம்மை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். நாங்கள் உம்மை மேசியாவாக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் நீர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் சொல்லுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த காலை வேளையில யாரெல்லாம் கர்த்தாவை எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் ஆவியானவராகவும் விண்ணப்பங்களின் ஆவியானவராகவும் ஊற்றப்படுவீராக என்கிறதான ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கிருபையினால் நிரப்பும், ஆசீர்வதியும், தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதியும். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். புறா என்பது இங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்படும் பொழுது அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே அது இறங்கினது, அல்லது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் யார் என்கிறதான விஷயத்தை இந்த உலகத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் எடுத்துச் சொல்லுகிறவராய் இருக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இயேசு யார் என்று சொன்னால் அவர் இரட்சகர், அவர் தெய்வம், அவர் கடவுள். இந்த உலகத்தில் அவர் அவதரித்த பொழுது அவர் முழுமையும் மனிதனாக இருந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் fully man and fully God, 100% human and 100% God.